ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேவங்கோட எஃபெக்ட் பார்க்கலாம். ஒயன் அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தேவங்கோட ரூம்லேருந்து வெளியில் வந்தா. ஒயன் போய் ரியாக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. தேவங்க ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்தான். தேவ் எங்கே போனேன்? இல்லைடா, ரூமில் தான் இருந்தேன். சரி வா, எங்கே உட்கார். கேர்ள்ஸ் டான்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சுடா. தேவங்க ஒயனையே பார்த்துட்டே இருந்தான். ஒயன் ரொம்ப சோகமாக ஃபேஸ் வச்சுட்டு ரியா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. தேவ் இந்த ஒயனோட தேடிட்டு இருந்தா. அப்படியா? தேவங்க ஒயனை பார்த்துட்டே இருந்தான். ஒயன் வேணும்னே தேவங்க அவாய்ட் பண்ணுன்றதுக்காக அங்கேருந்து எஞ்சி அவங்க அம்மா கிட்டே போய் உட்காந்தான். தேவங்க எஞ்சி ஒயனோட அம்மா கிட்டே வந்து, ஆண்டி ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கா ஆண்டி, ஒரு டீ கிடைக்குமா? டீ தானேப்பா, இரு ஒரு 5 நிமிஷம் நான் போட்டு தரேன். ஓகே ஆண்டி. ஒயனோட அம்மா அந்த சீட்லேருந்து எஞ்சி போனாங்க. அப்போ அந்த சீட்டில் தேவங்க வந்து உட்காந்தான். ஒயன் எந்திரிக்கும் போது ஒயனோட கையை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் இருந்த சீட்டில் அப்படியே உட்கார வச்சான். விடுங்க, எதுக்கு இப்போ என் கை பிடிச்சி இழுக்கிறீங்க? ஏய் என்ன மூஞ்சி எப்படி வச்சுருக்கா? ஹலோ, மூஞ்சி நான் எப்படி வேணால் வச்சுப்பேன், உங்களுக்கு என்ன? சகிக்கலைன்னா பரவாயில்ல, என்னை பார்க்காதீங்க. கொஞ்சம் சிரிக்கலாம்ல, வீட்டில் ஃபங்க்ஷன் தானே. எனக்கு சிரிக்கணும்னு தோணலை. எனக்கு சிரிக்கணும்னு தோணும்போது நான் சிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் என் கையை வரீங்களா? உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆன்டி டீ தருவாங்க, அதை வாங்கிட்டு என் ரூமில் வந்துட்டா. என்னால் தர முடியாது. ஹே, உங்ககிட்ட தர முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல, கொண்டு வந்து தா. என்னெல்லாம் தர முடியாது தேவ், நீ தான் தரணும். எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நான் கூப்பிடுவேன். நீ வர ஈவினிங்கே சொன்னேன்ல, அப்போ சிரிச்சிட்டு போனேன். இப்போ என்ன அதுக்குள்ளே கசக்குறேன்னு? தேவ் என்னால் வர முடியாது, நீங்கள் அதுக்கெல்லாம் வேறு பொண்ணை பார்த்துக்கோங்க. ஏய் என்ன உன்ட்டு கெஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தியா? கையை பிடிச்சி இழுத்துட்டு போக எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீ வா, நீ வர்ற, ஓகே? உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். 5 மினிட்ஸில் நீ என் ரூமில் இருக்கணும், ஓகேவா? என்னால் வர முடியாது தேவ். தேவங்க இங்கேருந்து எஞ்சி போனோம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒயனோட அம்மா டீயோடு வந்தாங்க. ஒயன் இந்தா, இதை போய் தேவங்கிட்ட கொடுத்துட்டு வா. அம்மா என்னெல்லாம் கொடுக்க முடியாது, கீழே ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு, நான் அக்கா கூட தான் இருப்பேன். இந்த டீயை கொடுத்துட்டு வாடி, ஒரு நிமிஷம் ஆகுமா? அம்மா என்னால் போக முடியாது, நீ வேறு யார்கிட்டையாவது கொடுத்து விடு. ஒயன் ஒரு வேலையும் செய்யாத, நீ எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டு. மியா இந்தா, இந்த காஃபியை மேலே ஃபர்ஸ்ட் ரூமில் ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துரு. சரி ஆண்டி. மியா நீ ஒன்றும் போவேணா, அந்த காஃபி அம்மாகிட்டே கொடு. ஏண்டி போவேணான்னா போவேணாம் தான், இந்த காஃபி அம்மா கிட்டே கொடு, இல்லைனா இங்கே இருக்க பசங்க யார்கிட்டையாவது கொடு, அவங்க போய் கொடுக்கட்டும். எதுக்கடி இப்படி பேசுகிறேன்? அவங்க உன் மாமாவோட தம்பி தானே, பார்த்தேன்டி, ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் இந்த டீ கொடுக்குற சாக்கில் அவங்கக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரவா? டீ உனக்கு அவனை பற்றி தெரியாது. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என்ன ஃபாரினில் வளர்ந்த பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரியா? அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை எனக்கு. நான் போய் கூட்டிட்டு வரேன். டீ போகாது டீ. அவன் சும்மாவே அப்படி பண்ணுவான். இவ வேற 5 நிமிஷத்துக்கு வான்னு சொன்னேன், என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இவன் யாரு? என்ன? இந்தாங்க டீ, ஆண்டி கொடுக்க சொன்னாங்க. டீயா? ஓகே. வைனுங்க, வைன் கீழே இருக்கா? அவகிட்ட தான் ஆண்டி கொடுத்தாங்க, போய் தேவங்க கொடுத்துடுவான்னு சொன்னாங்க. ஆனால் அவள் இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா, அதான் ஆண்டி என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க. கொண்டு வந்துட்டல, வச்சுட்டு போ. உங்கள் பேர் தேவங்க? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேவ். ஓ அப்படியா, ஓகே தேங்க்யூ. கிளம்புறியா? என்ன பேசவே மாட்டோம். தேவ் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு எனக்கு? நல்லாயிருக்கு, கிளம்புறியா? என்ன தேவ் இப்படி தான் பேசுவீங்களா? பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசலாமே. இங்கேருந்து கிளம்புறியா? எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது. ரொம்ப தான் சீன் போடுறேன். ஓகே தேவ், நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். என் பேர் மியா. ஓகே மியா, தேங்க்ஸ் ஃபார் த டீ. நீ கிளம்புறியா? ஓகே. மியா சொல்லுங்க தேவ். கீழே தானே போகிறேன், கீழே வைன் இருப்பா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அவளை கூப்பிட்டேன்னு சொல்கிறியா? அர்ஜென்ட்டாவா? யா, நான் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லியிருக்கேன், நான் எப்போ கூப்பிடுவேன்னு தெரியாது, பட் நான் கூப்பிடும்போது வரணும்னு.
அவளுக்கு தெரியும். நீ போய் சொல்கிறியா? ஓகே தேவ், நான் சொல்கிறேன். ம், தேங்க்யூ. ஏ வைன், என்னடி? மேலே தேவ் உன்னை வர சொன்னோம். எதுக்கு தெரில, எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொன்னோம். கொஞ்சம் சீக்கிரமானு சொன்னோம். ஐ திங்க் மேரேஜ் பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது மேரேஜ் பற்றியா? ஆ, உங்கள் அக்காவோட மேரேஜ் பற்றி. நாளைக்கு அவங்க ஃபேமிலி கொரியாலேருந்து வராங்கல்ல, அதை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்காக கூப்பிட்ருப்பான். ம், தெரியும் அவன் எது கூப்பிட்ருப்பான்னு. ஓகேடி, நான் பார்த்துக்கிறேன். போடி, கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொன்னோம். சரிடி, போய்க்கிறேன். ஒயின் வேகமாக மாடிக்கு வந்தா. ஒயின் ரொம்ப கோவமாக முகத்தை வச்சுட்டு படி ஏறி மேலே வந்தா. ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு, தேவ் எதுக்குன்னு கூப்பிட்டீங்க? தேவ் ஏஞ்சி அந்த டோர் கிட்டே வந்துட்டு, ஏன் உள்ளே வந்து நின்று கேட்க முடியாதா? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் தேவ், எனக்கு கீழே வேலை இருக்குது. ஓ, அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க மேடம் கீழே? தேவ் அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்கள், நான் கீழே போகணும். அப்போ தேவ் என்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உள்ளே எழுதான். தேவ் கைக்கு விடுங்க தேவ். தேவ் ஏன் தேவ் இப்படி நடந்துக்கிறீங்க? கைக்கு விடுங்க ப்ளீஸ். தேவ் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க போதும். தேவ் வைன் பேசுகிறத காதிலே வாங்காமல் அவன் நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணும். தேவ் என்ன பண்ணுறீங்க தேவ்? ஏய் கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? தேவ் இது விடுங்க தேவ். தேவ் ஏய் என்னடி தேவ், என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன விடுங்க தேவ். ஏய் நீ என்னென்ன நினச்சிட்ருக்க? பாதியில் போனது நீ, தப்பு உன்னோடது. நான் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்கிறேன். உன்னை என்ன சொன்னேன்? டீ நீ எடுத்துடுவான்னு சொன்னேன். நீ டீ யார் கையிலேயே கொடுத்து விட்டுருக்க? கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு அப்புறமா கிளம்பு. நான் தான் சொன்னேன்ல, நான் எப்போ கூப்பிட்றனோ பண்ணி வரணும்னு. டேயோங் என்னை விடுறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. டேயோங் அவனோட பாடியை ஒயனோட பாடி மேலே வச்சு அப்படியே ரப் பண்ணோம். டேயோங் என்ன பண்ணுறீங்க? இது விட்டுங்க டேயோங். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லு. டேயோங் ப்ளீஸ் டேயோங் என்ன விட்டுங்க. ஏய் நான் அப்போ கிஸ் பண்ணும்போது பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கலையா? ம் தேங்காய் என்னோட லிப்ஸ் ரப் பண்ணிட்டே. ஏண்டி பிடிக்கல? ஆமாம் பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல. விடுங்க தேவங்க என்ன. ஏய் நிச்சயமாகவே என்ன பிடிக்கலையா? என் கிஸ்ஸை நீ என்ஜாய் பண்ணலாம். தேவ் ப்ளீஸ் தேவ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விடுறீங்களா? என்ன பேசுகிறவன்? எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, உனக்கு புரியலையா? கொஞ்சம் நேரத்தில் பசங்க மேலே வந்துடுவாங்க. ஒரு 10 minutes என் கூட இறேன். சி விடுங்கண்ணு. வாங்கி தேவங்க தள்ளி விட்டா. உங்ககிட்ட என்ன ஒருத்தன் கெஞ்சணுமா? தேவ் நான் உங்களை ஒன்றும் என்கிட்ட கெஞ்ச சொல்லலை, என்னை விடுறீங்களா? நான் கீழே போகணும். ம் சரி, உனக்கு என்ன போகணும் அவ்வளோதானே, போ. ஆனால் என்ன கிஸ் பண்ணிட்டு போ. ஆ என்ன கிஸ் பண்ணிட்டு போ. சி தேவ் என்ன பேசுகிறீங்க? ஜஸ்ட் கிஸ் தான் கேட்டேன், இதுக்கெல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணாத. ம் வா. ஏ தேவ் தேவ் விடு தேவ், என்ன விடு தேவ். உன்னோட சீக்ஸை டைட்டாக பிடிச்சி அமைக்கிக்கிட்டே, ரொம்ப தான் ஓவராக பேசுகிறேன். உனக்கு பேச விடுறேன்ல, உனக்கு பேச விட்டதே என் தப்பு தான். என்னடி சீச்சின்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ என்ஜாய் பண்ண, கண்ணை மூடி ரசிச்சிட்டு இருந்தா. நான் இங்கே தொடமாட்டேனா அங்கே தொடமாட்டேனான்னு உன் உடம்பு ஏங்கலை. சீ என்ன பேசுகிறீங்க தேவ்? ஏய் அக்கேன் சீன்னு சொன்னா சப்பல் அரைஞ்சிருமே. என்ன நானும் அவங்ககிட்ட வரேன்னு உங்களுக்கு ரொம்ப திமிராக இருக்கும். ஸ்டாப் திஸ் தேவ், நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலை. நீங்களாம் ஒன்றும் என்கிட்ட வர வேணாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க. அப்படி நடந்துக்கிட்டீங்க நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். ஓ அசிங்கப்படுத்திடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் என்னோட ஹிப்பை பிடிச்சி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். தேவ் தேவ் விடுங்க தேவ். தேவ் என்ன பண்ணுறீங்க தேவ்? அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னல, படுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். தேவ் தேவ் விடுங்க தேவ். தேவ் கையெடுங்க தேவ். தேவ் ப்ளீஸ் தொடாதீங்க. தேவ் விடுங்க. என்னடி அவ்வளோ துமரா? தேவங்க என்னோட செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டே அவளை ஹார்ஷாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். டே தேவங் என்ன பண்ணிருக்க? தேவங்க அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணான். வயன் அவனை புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பினான். வயன் அழுதுட்டே, சாரி ஜிமன் நான் வெளியே இருக்கேன். ம் தேவங்க பார்த்து முறைச்சிட்டே போனேன். ஏய் ஏய் வயன் நில்ல. டீ என்னடா பண்ணிகிட்ருக்க?
அவள் வேணும்னு சொல்ல விட வேண்டியதானடா. ஏன்டா அப்படி அழ வச்சிட்டு இருக்க அந்த பிள்ளைய? டேய், அவளுக்கும் பிடிச்சி தான் வந்தான். ஏய், அவளுக்கு பிடிச்சி வந்தா எதுக்கடா அழுதுட்டு போகிறா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா நான் வரப்ப? ஜிமித், கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா? அவ்வளோ நீ தேவம் என்ன பண்ணிகிட்ருக்கடா? இன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம், அதுவும் நம்ம அண்ணன் என்கேஜ்மெண்ட்காக வந்திருக்கோம். உன்னால் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன். சரியில்லை தேவம். நீ ஜிமின், அதை விடு. என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஹெட்டேக்னு சொன்னியே, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் டின்னருக்காக தேவங், ஜிமின், ஜேகே எல்லாரும் டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியா எல்லாருக்கும் ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருந்தா. வயன் வயன், இந்த வயன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்லம்மா, உள்ளே என்ன தான் செய்கிறா? ஜிமின் திரும்பி தேவங்க பார்த்தோம். டீ பேசாமல் தெரியல, தலைவலிக்குன்னு ரூமுக்கு போனான். இன்னும் கதவே திறக்காமல் இருக்கா. என்ன தான் பண்ணிட்டுருக்காளோ. ரியா வயனோட ரூம் டோரை போய் நாக் பண்ணிட்டே, வயன் சாப்பிட வாடி, என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்கோம்ல. அக்கா, எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன். திமுறடா, எவ்வளோ திமுறா பேசுகிறா பாரு. ஏய், அவன் என்னடா திமுறா பண்ணா? நீ அவளை என்ன பண்ணடா? ரூம் விட்டே வெளியே வர மாட்டா? டேய், நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் கிஸ் தான், அதுவும் அவள் பெர்மிஷனோடு தான். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயின் வெளியே வராமல் ரூமுக்குள்ளே இருந்தா. லேட் நைட் வந்ததுக்கப்புறம் தான் வெளியே வந்து சாப்பிட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் வயன் 3 டீ கிளாஸோட தேவங் ரூமுக்கு வந்தா. ஜிமின், வா வயன், டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்க ஜெக்கி, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேவங்கிட்ட வந்துட்டு பிளேட்டை நீட்டிகிட்டே இருந்தா. தேவங் நிமிர்ந்து பார்த்து ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்னன்னு கேட்டான். ஒயன் அவள் ஐப்ரோ ரைஸ் பண்ணி டீயை பாயிண்ட் பண்ணான். ஓ வாய் பேசாதோ? உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நான் டீ கொண்டு வந்திருக்கேன்னு. உங்களுக்கு டீ வேணால் எடுத்துக்கோங்க, வேணும்னா சொல்லுங்கள், கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். தேவன் கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு, எனக்கு டீ ஒன்று வேணும். ஃபைன் அப்படின்னு ஒயின் பேசாமல் டீ எடுத்துகிட்டு கீழே இறங்கினான். இவ்வளோ திமிரு பார்த்தியாடா? டேய், ஏன்டா இந்த பிளேட்டு போய் சண்டை போட்டுட்ருக்க? உனக்கு தெரியாது ஜேகே, சரியான திமிரு பிடிச்சவன். ரியா மாதிரிலாம் இல்லை, ஓவராக தான் ஆட்டிடியூட் காட்டிகிட்ருக்கா. உங்களுக்குலாம் சொன்னால டீ எடுத்துக்கோங்கன்னு, என்கிட்ட டீ எடுத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன? டேய், நீ வந்ததும் அந்த பிள்ளையை பார்த்து கற்றுனல, அதில் அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்துருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஃப்ரீயாக வர்றா. ஆமாம், கற்றுனதோடய நீ பாட்டின. டேய், நீ மூடுறியா? தேவங், ஜிமின், ஜேக்கெல்லாம் டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. தேவ், என்ன இங்கே நிற்கிறீங்க? ஹாய் ரியா, சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்தோம். ஓகே. தேவ், நான் எதுக்கு வந்தேன்னா, தெரியும் ரியா, அண்ணன் அம்மாலாம் கிளம்பிட்டாங்க, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே, அது கேட்கலன்னா வந்தேன் தேவ். சரி வாங்க சாப்பிட போகலாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. இல்லை தேவ், சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். ஓகே. வாங்கடா. தேவங், ஜிமின், ஜேக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக டைனிங்கில் வந்து உட்காந்தாங்க. அப்போ வயன் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருந்தா. ஏரியா, என்ன தேவ், உன் தங்கச்சியை சாப்பிட கூப்பிடு. பாவம், அது நேற்று நைட்டும் சாப்பிடல. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, அவள் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டா. நம்மலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து நைட் வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிருக்கா. கூப்பிடு, சாப்பிட்டுட்டும். ஒயின், ஒயின், என்னக்கா சாப்பிடவா? இல்லைக்கா, நீங்களாம் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வா ஒயின், சேர்ந்து சாப்பிட்லாம், எல்லாம் சூடாக இருக்குது, நீ மட்டும் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிடுவியா? வந்து உட்கார் வா அப்படின்னு ஒயினோட அக்கா அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தேவங் பக்கத்தில் இருக்க ஸ்டூலில் உட்கார வச்சான். அக்கா, நான் அப்புறமா சாப்பிட்றேனே. சாப்பிடு ஒயின், கொஞ்ச நாள் தான் நான் உனக்கு கவனிச்சிக்க முடியும், அப்புறம் நான் உனக்கு கவனிச்சிக்கவா முடியும்? நானே அங்கே போயிடுவேன். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு ரியாவும் ஒயினுக்கு பிளேட்டில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அவளும் அவள் பிளேட்டில் சாப்பாடு வச்சுட்டு ஒயினுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்தா. தேவங் சாப்பிட்டுட்டே ஒயினை பார்த்துட்டு இருந்தான். ஒயின் தேவங் பார்க்குறான்னு தெரிஞ்சும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு பிளேட்டே பார்த்து சாப்பிட்டுட்டே இருந்தான். அப்போ தேவங் அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஒயினோட தைஸில் வச்சு சாஃப்டாக ரப் பண்ணான். ஒயினோட ஐஸ்லாம் வைடாச்சு. அவள் கல் பண்ணிகிட்டே குனிஞ்சு பார்த்தா. தேவங்,
என்ன பண்ணுறீங்க தேவம்? கை எடுங்க தேவம். அக்காலாம் இருக்கா, அம்மாலாம் இருக்காங்க. தேவம் வயன்கிட்ட எதுவுமே பேசாமல் அவள் தைஸை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தான். தேவம் வலிக்கிட்ட தேவம், என்ன பண்ணுறீங்க? கை எடுங்க தேவம். தேவம் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தான். அவன் கையை இன்னும் கொஞ்சம்னு அப்படியே மேலே ஏற்றிட்டே வந்தான். தேவம் என்ன பண்ணுறீங்க? வயன் இன்னொரு இட்லி வேணுமா? வேணாங்க்கா, இப்போ போதும். என்ன செடி, இட்லி நல்லா இல்லையா? நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கா? தேவம் ஒயனோட லெக் சென்டரில் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாஃப்டாக ரப் பண்ணான். ஒயன் ஒரு செகண்ட் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணான். தேவம் என்ன என்ன பண்ணுறது? கையோடு ப்ளீஸ். இட்லி நல்லா இருக்கா வயன்? தேவம் இட்லி நல்லா இருக்கா வயன்? ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குல்ல, செம்ம சாஃப்டாக இருக்குல்ல. தேவம் தேவம் உனக்கு இன்னொரு இட்லி வேணுமா? இல்லையா, எனக்கு இது ஒன்றே போதும், செம்ம சாஃப்டாக இருக்கு அப்படின்னு என்னை பார்த்துட்டே சொன்னோம். தேவம் தேவம் என்ன பேசுகிற? டச் பண்ணும்போதே செம்ம சாஃப்டாக இருக்குல்ல அதில் அப்படின்னு தேவம் பேச ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு வேணும் எழுந்திரிச்சா. எனக்கு போதும்க்கா, நான் ரூம் போகிறேன். என் ரூம்குள்ளே வேகமாக வந்து கதவை லாக் பண்ணான். என்ன பண்ணுறான்? என்ன நினச்சிட்ருக்கா? என்ன இப்படி அவ்வளோ பேர் இருக்காங்க எங்கள் கை வச்சு. இவன் என்ன பண்ணனே தெரியலையே, படுத்துறானே என்ன. அப்படியே ஒயன் பெட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தா. அப்போ ஒயனோட ரூம் டோரை யாரும் லாக் பண்ணாங்க. ஒயன் எஞ்சி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணான். அவள் டோரை ஓப்பன் பண்ணதும் தேவம் அவளை உள்ளே புஷ் பண்ணிகிட்டே வந்து டோரை க்ளோஸ் பண்ணான். தேவம் தேவம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் ரூமில்? தேவம் வெளியே அம்மா அப்பாலாம் இருக்காங்க. தேவம் என்ன பண்ணுறீங்க தேவம்? தேவம் அந்த டோர்லையே ஒயனை பின் பண்ணி அவள் நெக்கில் கிஸ் பண்ணி சக் பண்ணிட்டு இருந்தான். தேவம் தேவம் என்ன பண்ணுறீங்க? தேவம் தேவம் என்ன பண்ணுறேன்னா என்ன எஞ்சி வந்த? தேவம் என்ன பண்ணுறீங்க தேவம்? தேவம் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தேவம்? நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதா? இப்போ இதுக்கு தேவம் ஏன் ரூம்குள்ளே வந்திருக்கீங்க? தேவம் வெளியே அப்பா அம்மாலாம் இருக்காங்க. தேவம் ஏன் என்கிட்ட இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க? சீப்பாவா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதான் எனக்கும் புரியல, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறப்ப எனக்கு ரொம்ப லாயலாக இருக்க ஆசைப்பட்றேன். தேவம் ஏன் என்கிட்ட இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறீங்க? என்னடி அசிங்கமாக நடந்துக்கிறேன்? அப்போ தேவம் வயனோட நெக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைட் பண்ணான். தேவம் வலிக்குது. தேவம் நிமிந்து ஒயனோட கண்ணை பார்த்துட்டே உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஒயன் எதுவுமே பேசாமல் தேவங்களோட கண்ணையை பார்த்துட்டு இருந்தான். உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்போ தேவங்களோட ஐஸ் ஒயனோட லிப்ஸ்க்கு போச்சு. தேவம் அது வந்து உங்களுக்கு என்கிட்ட கேட்காத, நீ சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க உங்களுக்கு என்னடி எனக்கு ஒன்று பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணுறேன். இங்கே என்ன பொண்ணுங்களா இல்லை, நான் ஏன் உங்ககிட்டயே வந்துட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், உனக்கு புரியுது தானே? தேவம் அதான் எனக்கு புரியலை, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கா? லூசு பொண்ணு பிடிச்சிருக்கணும் தானே உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் வைன் புரிஞ்சுக்கோ, பேக்கேஜ் பண்ணலாம்ல, என்னால் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம்லன்ட்டு இப்போ பார்த்தாலும் தள்ளி விட்டுட்டு வேணாம் வேணாம் வேணாம். என்ன நீ பண்ணுற? ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்காமலே நீ மூவ் பண்ணு, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த கிஸ்டில் வந்து விழுந்திருக்கேன் அப்படின்னு தேவன் ஒயனோட சீக்ஸை ரப் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தான். ஒயன் எதுவுமே பேசாமல் தேவன் கண்ணையே பார்த்துட்டு இருந்தான். தேவம் என்ன வைன் கிஸ் பண்ணலாமா அப்படின்னு தேவங்க லிப்ஸ் கிட்ட வந்தோம். இல்லை தேவம், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கல்யாணமா?